அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தரபிரகாசம். இன்னைக்கு நம்ம ஒரு அல்வா. இது கவுனி அரிசிங்க, கருப்பு கவுனி. இதை வச்சு ஒரு அல்வா, புட்டு எதை வேணா சொல்லலாம். இதை வச்சு பண்ண போறோம். இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இது ஃபைபர் நிறைய இருக்கு இதுல. இது ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட இப்போ நான் செய்யற மாதிரி அல்வாலாம் சாப்பிடாம நீங்க அத ரவையா உடைச்சி, கஞ்சி மாரி காய்ச்சி, உப்பு போட்டு குடிக்கலாம். ரொம்ப நல்லதுங்க இது. முக்கியமா பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது. அவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ற சமயத்துல இத இந்த மாரி இப்போ நான் செய்ற மாரி புட்டு, அல்வா அது மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது. பிற்காலத்துல அவங்களுக்கு பிரெக்னன்சி, குழந்தை பேரு அது மாரி எல்லாம் வரும்போது, அவங்களுக்கு அந்த இடுப்பு எலும்பு வலுப்பெற்று நல்லா அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் அந்த டைம்ல. இப்ப எங்களுக்கெல்லாம் எங்க அம்மா இப்போ இது எங்க அம்மா காலத்துல நாங்க இருந்த காலத்துல எங்க அம்மா இது ஒரு பர்ட்டிகுலர் கடையில மார்க்கெட்ல போய் சொல்லி வச்சு போய் வாங்கிட்டு எங்களுக்கு அந்த டைம்ல செஞ்சு குடுப்பாங்க. ஆனா இப்ப எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் இது ஈஸியா கிடைக்குது. அதனால ஒண்ணும் பிரமாதமே இல்ல. இப்ப எதுவுமே பிரமாதம் இல்லங்க. எல்லாமே ஈஸியா கிடைக்குது. காசு மட்டும் இருந்தா போதும். நம்ம அழகா வாங்கி நம்ம செஞ்சுக்கலாம். இது ரொம்ப நல்லதுங்க. ஆனா இது வேக வைக்கணும். நல்லா வெந்தாதான் அந்த அரிசி வெந்து 2ஆ பிளந்து நமக்கு இது மாரி வரும். அந்த மாரி வந்தாதான் இப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது. இது ஒரு 8 மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேங்க. 8 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்ப இத நம்ம குக்கர்ல தான் வேக வைக்கணும். தனியா வேக வைக்கணும்னா அது ரொம்ப நேரம் ஆகும். அதனால பாத்திரத்துலலாம். இது குக்கர்ல தான் வேக வைக்கணும். குக்கர்ல வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வைக்கணுங்க. இப்போ நான் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு ஒரு 1 1/2 கப்பு தண்ணி விட்டுருக்கேங்க. கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அதே தண்ணி அப்படியே அந்த ஊற வச்ச தண்ணியே வச்சு, இப்ப நான் இத குக்கர்ல வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வேக வைக்க போறேங்க. வேக வச்ச அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இங்க பாருங்க. இப்படி எடுத்து நம்ம இந்த சாதத்த இப்படி நசுக்கணும்னா நல்லா மசியணும். இங்க பாருங்க. அந்த அளவுக்கு வேக வச்சுக்கணுங்க. எனக்கு ஒரு 15 நிமிஷம் தேவைப்பட்டதுங்க. விசில் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 விசில் கூட வந்திருக்கும். நான் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சேன். அந்த தண்ணி கரெக்ட்டா இருக்கு பாருங்க. இந்த கப்பால நான் 1 கப்பு அரிசி எடுத்தேன். 1 1/2 கப்பு தண்ணி ஊத்துனேன். அந்த தண்ணி கரெக்ட்டா இருக்கு இதுல. கரெக்ட்டா வெந்துருச்சு. இங்க பாருங்க. இப்போ இதுக்கு ஒரு வெல்ல கரைசல் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இது 1 கப் எடுத்தோம்ல இந்த கப்பால, இப்போ நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 3/4 கப் வெல்லம் இதுக்கு சரியா இருக்கும். ரொம்ப வெல்லம் போடக்கூடாது. ஏன்னா அந்த அரிசிக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குங்க. அது நம்ம மென்னு சாப்பிடும்போது தான் நமக்கு தெரியும். அந்த அரிசி டேஸ்ட்ட இந்த வெல்லம் டாமினேட் பண்ணக்கூடாது. அதனால கம்மியா தான் வெல்லம். 3/4 கப் வெல்லம் போதும். இப்ப இந்த வெல்லத்த நம்ம கரைச்சுக்கலாம். பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்ல. சும்மா கரைச்சுக்கிட்டா போதும். இப்போ 3/4 கப் வெல்லத்துக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊத்தி நான் வச்சிருக்கேங்க. இந்த வெல்லம் நல்லா கரையணும். கரைஞ்ச அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த வெந்திருக்குல்ல இந்த கவுனி அரிசி, இதுக்கு ஒரு தாளிதம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கேங்க. நம்ம இதுல 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இது அல்வான்னு நான் சொன்னதுனால இந்த நட்ஸ் எல்லாம் நான் போடுறேங்க. இப்போ நார்மலாவே சாதாரணமா நம்ம செஞ்சோம்னா
நம்ம வந்து அது நட்ஸே இல்லாமல், நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். நட்ஸே இல்லாமல் கூட வெறுமனே நீங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த வெள்ளை கரைசலை போட்டு கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு கூட சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அல்வான்னு சொன்னதுனால நான் வந்து ஒரு 10 முந்திரி 10 பாதாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு இந்த நட்ஸு கூட சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த நட்ஸும் சேர்ந்து இப்போ உடம்புல சேர்ந்த மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போது நட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச இந்த கவுனி அரிசியை அதில் போட்டுக்கலாம். இப்போது இந்த வெள்ளை கரைசலை இதில் ஊற்றிக்கலாங்க. நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் வெள்ளத்தில் கொஞ்சம் மண் கல் எல்லாம் இருக்கும். அதனால் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடலாங்க. கலர் பாருங்க, பீட்ரூட் அல்வா மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குங்க. அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுற சமயத்தில், அப்புறம் மாதம் பீரியட்ஸ் வர சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து ஹீமோக்ளோபினும் இருக்குது, அயன் கண்டென்ட்டும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்ப நல்லது. அந்த டைமில் அவங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த அரிசி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவும். இந்த மாதிரி அல்வா மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இப்போது ஒரு 2 பத்த தேங்காவை நான் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேங்க. இதிலவே 2 ஏலக்காவும் நான் போட்டேன். இப்போது இதையும் இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பாருங்க, கவுனி அரிசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. புட்டு, அல்வா நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் டேஸ்ட் மட்டும் செம்மையாக இருக்கும். இப்போ சாப்பிட போகிறது இல்லை. இதை வந்து ஆண்டாள் பூஜைக்கு நான் நைவேத்தியமாக செஞ்சுருக்கேன். அதனால் இன்னைக்கு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அப்புறம் சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, டேஸ்டி கவுனி அரிசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. நான் திரும்ப சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இது நீங்கள் கட்டாயம் செஞ்சு கொடுங்க. பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது. எல்லாருமே சாப்பிட்லாம். முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப ஈஸி செய்யறது. நம்ம வேக வைக்கணும். அதுதான். ஒரு பொறுமையாக ஒரு குக்கரில் வச்சு ஒரு 15-20 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா, ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வெந்து போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள்
இது நான் வந்து இப்போ வெல்லம் கரைசல் ஊத்துனேன் இல்லங்க, நீங்க வந்து அதுக்கு பதில் நீங்க சர்க்கரை பிடிக்கும் அப்படின்னா, நீங்க சர்க்கரை வெள்ளை சர்க்கரை போட்டுக்கலாம். இல்ல நாட்டு சர்க்கரையும் அப்படியே போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதே மாரி செஞ்சு குடுங்க. நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நட்ஸ் தேவையில்லன்னா விட்டுடலாம். தேங்காய் போட்டுக்கோங்க. வெறும் தேங்காய் போட்டு கூட நீங்க செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இத வந்து ஆண்டாளுக்கு நைவேத்தியமா செஞ்சிருக்கேன். இத நான் ஆண்டாளுக்கு படைச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.